வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 9. சென்னை மழை வெள்ளம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு வருது. பயங்கரமாக வாட்டர் தேங்கி நிற்கிது சென்னை ஃபுல்லாகவே. கொஞ்சம் கொஞ்சமாக நிலமை வருது. புயலும் ஆந்திராவில் கரையை கடந்துருச்சு. இப்போ இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 9 பொறுத்தவரைய ஓட்டிங் டெய்லி 10 ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஹாட் ஸ்டாரில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஆள் டெய்லி 10 ஓட்டு போடலாம். அதே மாதிரி 10 மிஸ்கால் கொடுக்கலாம். அந்த 10 ஓட்டை ஒரு ஆள் நமக்கு பிடிச்ச சிங்கர் மேக்னா பிடிக்கும்னா மேக்னாக்கு போடலாம். இல்லாத 6 பேருக்கும் பிரித்து போடுறதுனாலும் போடலாம். அது நம்முடைய விருப்பம். ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 6 போட்டியாளர்கள் உங்களுடைய ஓட்டு யாருக்கு, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த காணொளி. யாருக்கு உங்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குது, யாருக்கு ஓட்டு போடுறீங்க, ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எந்த அடிப்படையில் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சில பேர் ஒரு பர்டிகுலர் சிங்கரை நமக்கு பிடிச்சிருக்கும், என்ன காரணத்தினாலேயோ. அது ஆரம்பத்தில் நம்ம சில பாடல்கள் நமக்கு பிடிச்ச பாட்டை அவங்க பாடியிருப்பாங்க, அதனால பிடிச்சிருக்கும். இல்லை உள்ளதுலே யங்கஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருப்பாங்க, க்யூட்டாக இருக்காங்கங்கிற மாதிரி அக்ஷரலக்ஷ்மி மாதிரியான சிங்கர்ஸு. நமக்கு அதெல்லாம் சில பல்வேறு காரணங்கள், ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு இதுதான் ரீசன் இல்லை, பல்வேறு காரணங்கள்னால பிடிச்சிருக்கோம், அதனால நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பட் ஜென்ரலாக ஒருத்தர் நம்ம பிடிக்கலங்கிறத தாண்டி நடுநிலைமையாக எப்படி ஒருத்தருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யார் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பாடுறா. ஸோ இந்த முதல் சுற்றில் ஆரம்பித்து முதல்ல இன்ட்ரோடக்ஷனில் ஆரம்பித்து இப்போ ஃபைனல் போன வாரம் வரைக்கும் யார் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பாடுறா. ஒரு 10 பாட்டு பாடுறாங்கன்னா அதில் 8 பாட்டு யார் சிறப்பாக பாடுறா. ஒரு தடவை 2 தடவை தவறுதலாக பாடலாம், ஒரு தடவை வரி மறந்து போகலாம், ஏதாவது ஒரு தடவை சரியாக பாடாமல் போகலாம். பட் 10 out of 8 டைம்ஸ் நல்லா பாடணும். அதான் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம். அப்படி அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னா கம்ப்ளீட்டாக ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைய ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பாடுறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இந்த சீசன்லேயே அதிகமாக பாடினது மேக்னா தான். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகலை, 6வது ஃபைனலிஸ்டாக தான் செலக்ட் ஆனாங்க. எல்லா ரவுண்ட்லையும் பாடியிருக்காங்க. ஸோ அது ஒரு காரணம். 3வது பாடும் திறமை. யார் பெஸ்ட்டாக பாடுறா, பாடும் திறமை எந்த அடிப்படையில் வருது அப்படின்னா, அதை யாருக்கு அதிக கோல்டன் ஷவர் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்குறப்பையும் அதிகமான கோல்டன் ஷவர்ஸ் மேக்னாக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் அப்படி அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இதில் ரிச்சா அப்படிங்கிறப்ப ஒரு காரணம் எப்படின்னா, ஒரு சிங்கரை நம்ம வெர்சட்டாலிட்டின்னு சொல்லுவோம். அவங்க எல்லா விதமான பாடல்களையும் பாடுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுவோம். அவங்க கிராமத்து பாடல், ஃபோக் சாங்காக இருந்தாலும் பாடணும், வெஸ்டர்னாக இருந்தாலும் பாடணும், ஒரு ஹிந்துஸ்தானி கொடுத்தாலும் பாடணும், கர்நாடிக் நம்பராக இருந்தாலும் பாடணும். அந்த மாதிரி எல்லா விதமான பாடலையும் பாடணும். நான் ஒரு பர்டிகுலர் ஜானர் தான் பாடுவேன்னா அவங்கள வெர்சட்டைல்னு ஒத்துக்க முடியாது. அப்படி பார்க்குறப்ப ரிச்சா வெர்சட்டைல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வெஸ்டர்ன் சாங்ஸ் நல்லா பாடுறாங்க. ஸோ அதனால அவங்க வெர்சட்டைலாக வரமாட்டாங்க. அதே மாதிரி அக்ஷரலக்ஷ்மி க்யூட்டாக இருக்காங்க, நல்லா பாடுறாங்க. பட் சீரியஸாக திங்க் பண்ணோன்னா அவங்க இந்த டாப் 3ல வரமாட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி அனன்யா நிறையா ஆரம்பத்துலலாம் ரொம்ப கீழேருந்து மேலே வந்தாங்க. அப்படி பார்க்குறப்ப அவங்களோட கன்சிஸ்டன்சிங்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, போக போக தான் இம்ப்ரூவ் ஆனாங்க. ஸோ அது தப்பு கிடையாது, பீக்கிங் அட் த ரைட் டைம் தப்பு கிடையாது. பட் இந்த கன்சிஸ்டன்ட்டின்னு வச்சு பார்க்குறப்ப அவங்களும் கொஞ்சம் பின்னுக்கு போகிறாங்க. ஸோ இதில் 3 பேர் தான் பயங்கரமான கடுமையான போட்டின்னா, 1 மேக்னா, 2 ஸ்ரீனிதா, 3 ஹர்ஷினி. இந்த 3 பேருமே டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள். 3 பேருமே நம்ம ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவர்கள். இந்த 3 பேருக்குள்ளேயும் நம்ம ஒரு அடிப்படையாக ஒரு விஷயம் பார்த்தோம்னா, யங்கஸ்ட்னு பார்த்தோம்னா மேக்னா தான். பட் இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஸ்ரீனிதாக்கு அவங்க எஸ்பிபி டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க. எஸ்பிபி சார் பேரில் உள்ள டிராஃபியை அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கும். ஹர்ஷினி ஆரம்பத்துலேருந்தே கன்சிஸ்டண்ட்டாக பல குரலில் மாற்றி பாடுறாங்க, அந்த ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கும். இவங்களை பொறுத்தவரைய நம்ம மேக்னாவை பொறுத்தவரை அவங்க யங்கஸ்ட்டுங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப யார் ஜெயிக்க போகிறாங்க, நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை உங்கள் ஓட்டுகள் மூலமாக சொல்ல போகிறீங்க. அதே மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்கள், யார் வின்னராக வர்றது தகுதியானவர், உங்களுடைய விருப்பம் என்ன, மேக்னாவா,
ஹர்ஷினியா, ஸ்ரீனிதாவா அல்லது அக்ஷரலட்சுமியா, ரிச்சாவா, அனன்யாவா? உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. சண்டே அன்னைக்கு நமக்கு முடிவு தெரிஞ்சிடும். 10ஆம் தேதி ஆவலா அதுக்காக நம்மெல்லாம் காத்திருக்கோம். யார் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னராக மாறி மகுடம் சூட்ட போவது யார் அப்படிங்கிற அந்த இதற்காக நம்ம ஆர்வமாக காத்திருக்கோம்.